ரவை வச்சு இன்றைக்கி கேசரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன். நான் வந்துட்டு 1 டம்ளர் ரவை வந்து எடுத்துக்க போகிறேன். நீங்கள் எந்த டம்ளர் ரவை எடுக்கிறீங்களோ அதே டம்ளர் தான் தண்ணி மெஷர்மெண்ட்டும் நம்ம வந்து அளக்கணும். நான் 1 கப்பு ரவை எடுத்து அது வந்து ட்ரை கடாயில் வச்சு நான் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப தீஞ்சிற மாதிரி பண்ணிடக்கூடாது. லைட்டாக ஹீட் ஆனதுமே நம்ம வந்துட்டு இறக்கிடலாம். நான் இப்போ வந்துட்டு ரவையை வேற ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அதே கடாயை நான் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வந்துட்டு நான் 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி அளவே வந்துட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ரவை வந்து வெந்து வரும். இப்போ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா ரவை ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ரவை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்துட்டு கிண்டி விட ஆரம்பிக்கிறேன். நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற தண்ணி அளவே இதில் ஆட் பண்ணுங்கள். அதுவே வந்து கரெக்டான அளவு. கம்மியாகவோ அதிகமாகவோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேசரியோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்காது. ரவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கேப் விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா கட்டி கட்டியாக உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து 80% வந்து ரவை நல்லா வெந்து வந்துடுச்சு. தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் எந்த டம்ளரில் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருந்தோனோ அதே டம்ளரில் வந்து 1.5 டம்ளர் வந்து சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா கலர் வந்து நான் கூட எசன்ஸ், அந்த கலருக்கான அந்த எசன்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சர்க்கரை ஆட் பண்ணோடனே கொஞ்சம் தண்ணி மாதிரி விட்டு உடனே சீக்கிரமாக கெட்டியாகும். இப்போ வந்து நான் ஒரு ஏலக்காய், முந்திரி, திராட்சை வந்துட்டு நெய்யில் வதக்கி அதை இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அருமையான கேசரி வந்து ரெடி ஆகிரும். கேசரி வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சர்வ் பண்ணும் போது ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஒரு பஞ்சாமிர்தம் பதத்தில் வந்துட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலுமே உங்களுக்கு வந்து கேசரி அதே பதத்தில் வந்து இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.